नमस्ते पांचवी कक्षा छात्रों। इन्हीं நம்ம ஹிந்தி கிளாஸில் லவ் और குஷ் லெவனையும் குஷனையும் பற்றிய பார்ட் 1 லெசனில் ரிவிஷனில் பார்ட் 1 பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட் ரிவிஷனாக தான் பார்க்குறோம். இந்த 11 குஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயோத்தி மகாராஜா ராமருடைய புதல்வர்கள் இவங்களை பற்றிய லெசன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னி லெசனில் அந்த லெசனுடைய எக்ஸசைஸை மட்டும் நம்ம ரிவிஷன்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? இந்த லவகுஷர்கள் காட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய குடிலுக்கு வந்துட்டு என்ன வந்துச்சு, அந்த யாகத்துக்காக வைத்திருந்த எந்த யாகம், அஸ்வமேத யாகத்துக்காக வைத்திருந்த குதிரை வந்துருச்சு. அதை லவன் கேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த அரசவையை சேர்ந்த வீரர்கள் அதனை விட்டு விடுமாறு கேட்டதுக்கு அவர் விட மாட்டேன் என்று சண்டை பண்ணி அவங்க நடந்த அந்த நிகழ்வுகளை தான் அந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த லெசனை பற்றி எக்ஸசைஸை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஓகே, இந்த லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அஞ்சாமைங்கிற தலைப்பில் நம்ம ஒரு ஸ்டோரி இப்போ பார்க்க இருக்கிறோம். என்ன அஞ்சாமை அப்படின்னாக்கா, எதுக்காக அஞ்சாமை அப்படின்னா, பயப்படாமல் எந்த செயலையும் செய்யணும். அதுக்கு தான் சொல்கிறது. என்னென்னா, கொல்கத்தாவில் ஒரு நாடக அரங்கம், ஒரு ஸ்டேஜில் ஒரு நாடகம் அரங்கேற்றி இருந்துச்சு. அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, நாடக காட்சியில் அப்படியே மனதை பறி கொடுத்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக நாடக காட்சியில் ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடகத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத சில பேர் அதை இருந்தாங்க. நிறைய நடுப்பரை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒன்றுமே புரியல. இதுன்னு நடுவில் திடீர்னு வேறு கேரக்டர்ஸ் நிறையா வராங்களே, என்னடா அப்படின்னு நினச்சி பார்த்தாங்க. தொடர்ந்து நாடக மேடையிலும் சரி, மக்களிடமும் ஒரே சலசலப்பு ஏற்பட்டுச்சு. விஷயம் ஒன்றும் இல்லை, அந்த நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்த முக்கியமான கேரக்டர்களை ஒருத்தர் கடன் நிறையா வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருந்திருப்பார் போலக்கு. ஸோ அதன் காரணமாக அவரை கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேய போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, வாரண்ட்டை எடுத்துக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாரண்ட் எடுத்துகிட்டு நாடக மேடைக்கே வந்துட்டாங்க. நாடகம் பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு இந்த செய்தி ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. ஸோ நாடகம் பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்காமல் ஒன்றுமே செய்யாமல் மௌனமாக அப்படியே அமர்ந்தாங்க. அப்போ அந்த நாடகம் பார்த்துட்டு இருந்தவங்கலேருந்து ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் எந்திரிச்சு கணீர்னு ஒரு குரலில் இடி முழங்கினது போல் போலீஸ்காரங்களை பார்த்து சொல்கிறான், மேடையை விட்டு வெளியேறுங்க. நடிகரை கைது செய்கிறதுக்கு உங்கள் வேலையை, நடிகரை கைது செய்கிற உங்கள் வேலையை நாடகம் முடிஞ்சோன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். நாடகத்தோட இடையிலிருந்து புகுந்த பொதுமக்களும் இடையூறுக்கு செய்யாதீங்க. இடையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லா மக்களும் கவனிச்சிட்ருக்காங்க அந்த நாடகத்தை, அதனால் நடுவில் புகுந்து அவங்க அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுவனுடைய குரல் கேட்டு திட்டவட்டமாக போலீஸாருக்கும் கட்டளையிடுவதாகவும் அவனோட குரல் இருந்தது. அதை கேட்டுட்டு போலீஸார் உடனே திடுக்கிட்டாங்க. ஒரு சின்ன பையன் இப்படி நம்மளை சொல்கிறானே அப்படின்னு ஒரே திடுக்கிட்டாங்க. அவன் கூறியதை பார்த்த மற்ற பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, ஒருங்கிணைந்து எல்லோரும் வெளியே போக சொல்லிட்டாங்க. ஸோ வெளியே அதனால் இவ்வளோ தூரம் சொல்லவும் போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் காத்திருந்து அவரை கைது செய்யலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அந்த பெரிய எதிர்பார்ப்புக்கிடையில் போலீஸார் வெளியே அமர்ந்திருந்தாங்க. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்பின அந்த சிறுவனை எல்லாரும் பாராட்டினாங்க. சரியான நேரத்தை குரல் கொடுத்த அந்த சிறுவனை எல்லா பொதுமக்களும் பாராட்டினாங்க. இதற்கிடையில் துணிவுக்கு அந்த சிறுவனோட வயது என்னன்னு கேட்டிங்கனாக்க, வயது 14. அந்த சிறுவன் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, பிற்காலத்தில் பெரியவனாகி இந்தியாவுக்கே ஆணித்தரமாக அஞ்சாமை என்ற ஒரு கருத்தை வைத்த, இந்திய மக்களுக்கு போதித்த அவர்தான் நரேந்திரனாக அழைக்கப்பட்ட மலர்ந்த நம்முடைய விவேகானந்தர். ஸோ அவரை போல் மாணவர்களாகிய நாமளும் எங்கே ஒரு பொது இடங்களில் அநியாயங்கள் நடக்கும்போது அஞ்சாமல் பயப்படாமல் நாம் செய்ய வேண்டியதை
கவனமாக செய்ய வேண்டும், சரியான முறையில் செய்ய வேண்டும். மற்றவங்க செய்வாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லாமல் முறையான விஷயம் என்னவோ அதை கரெக்டாக செய்ய நம்ம தயாராக இருக்கணும். அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது, எந்த விஷயத்தையும் கண்டு பயப்படாமல் செயல்படணும். ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சித்த சப்த சுன்கர் வாக்கியோங்கோ பூரா கீஜி அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா சென்டென்ஸ் மேக்கிங். நல்லா கவனிச்சிக்கோ. சென்டென்ஸ் மேக்கிங் வந்துச்சுன்னா என்னடா அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, நம்மளால் என்ன சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுமோ அப்படின்லாம் பயப்படாத. ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அது பேஸாக சென்டென்ஸு மேக் பண்ணணும். ஓகேவா? இப்போ தவுட் ரகாகைனா ஓடுதல், லத்தேகைனா சண்டையிடுதல், பட்டேகைனா படிக்கிறது, குல்தீகைனா ஓப்பன் பண்ணுறது, ஹோத்தாகைனா இருக்கிறது. இதை பேஸாக வச்சு நாம் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் சைனிக் டேஷ் ஹைன்னு இருக்குது. சைனிக்னா சோல்ஜர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டையிடுவாங்க. அப்போ அந்த டேஷில் என்ன பண்ணலாம், சைனிக் லத்தேகை அப்படின்னு நம்ம போடலாம். செகண்ட் கொஷினாக என்ன வருது, கோடா டேஷ் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணும், கோடானா ஹார்ஸ். ஹார்ஸ் என்ன பண்ணும், ரன் பண்ணும். அப்போ ரன் பண்ணுறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறோம், தவுட் ரஹான்னு சொல்லியிருக்கோம், ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு. அப்போ கோடா தவுட் ரஹாகை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் கொஷினுக்கு சைனிக் லத்தேகை, செகண்ட் கொஷினுக்கு கோடா தவுட் ரஹாகை. தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்திர டேஷ் ஹை அப்படின்னாக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. சாத்திர பட்டேகை. ஓகேவா? ஃபிஃப்த்து கொஷின் யுத்த டேஷ் ஹை அப்படின்னா யுத்தம் என்னது, நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ யுத்த ஹோத்தாகைன்னு சொல்லலாம். தென் ஆங்க் டேஷ் ஹை, குல்திகை கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆங்கு குல்திகைன்னு சொல்லலாம். சாத்திர பட்டேகை, யுத்த ஹோத்தாகை, ஆங்க் குல்திகை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் சைனிக் லத்தேகை, செகண்ட் ஒன் கோடா தவுட் ரஹாகை, தேர்ட் ஒன் சாத்திர பட்டேகை, ஃபோர்த் ஒன் யுத்த ஹோத்தாகை, ஃபிஃப்த் ஒன் ஆங்க் குல்தேகை. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாமா? செகண்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா லிங்க் ஜானியே. செகண்டாக என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம், லிங்க் ஜானியேன்னா ஜெண்டர்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஜெண்டர் பார்க்குறோம், கோடா. கோடானா அதுக்கு என்ன ஜெண்டர், கோடி. ஃபெமினின் ஜெண்டர் என்னது, கோடின்னு அர்த்தம். கோடானா ஹார்ஸ். ஓகேவா? கோடி அதுக்கு பார்க்குறோம். தென் பாலக், பாலக்குக்கு என்ன, பாலிகா. பாலக்னா பாலிகா, மேல் சைல்டு ஃபீமேல் சைல்டு. தேர்டு ஒன் ராஜ்குமார் கிங், ராஜ்குமாரி குயின். ஓகேவா? ஃபோர்த் ஒன் புருஷ் ஸ்திரீ, புருஷ்னா மேன், ஸ்திரீனா உமன். ஃபிஃப்த் ஒன் பிதா மாதா, பிதானா ஃபாதர், மாதானா மதர். சிக்ஸ்த் ஒன் பேட்டா பேட்டி, பேட்டானா சன்னு, பேட்டினா டாட்டர். ஓகேவா? லிங்க் ஜானியை பார்க்குறோம். லிங்க்னா ஜெண்டர். ஃபஸ்ட்டு ஒன் கோடா கோடி, பாலக் பாலிகா, ராஜ்குமார் ராஜ்குமாரி, புருஷ் ஸ்திரீ, பிதா மாதா, பேட்டா பேட்டி. புரிஞ்சுதா? தேர்டாக என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம் அப்படின்னா வாக்கியம் மே பிரயோக். தேர்டாக என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம், வாக்கியம் மே பிரயோக். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டென்ஸ் மேக்கிங். வாக்கியம் மே பிரயோக் என்னப்பா, சென்டென்ஸ் மேக்கிங். ஃபஸ்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனிக். சைனிக்னா யாருப்பா, சோல்ஜர். சைனிக்னா யார், சோல்ஜர். இப்போ அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா ராம ராஜ்யோமே கை சைனிக்கோம் கை. ராம ராஜ்யோமே கை சைனிக்கோங்க. ராமராஜ்யத்தில் நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தனர். ஓகேவா? செகண்ட் சாத்திர அப்படின்னா ஹமாரே வித்யாலயமே 5वीं कक्षा छात्रों अच्छी तरह पढ़ते हैं. நம்முடைய பள்ளியில் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல முறையில் படிக்கிறாங்க, படித்து கொண்டு இருக்கின்றனர்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஒன் சைனிக்னா ராம் ராஜ்யோமே கை सैनिकों हैं. सेकेंड वन छात्र हमारे विद्यालय में 5वीं कक्षा छात्रों अच्छी तरह पढ़ते हैं. ஓகேவா?
ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் அதில், அதனால் கஷ்டப்படாமல் படிச்சிருங்க. ஓகேவா? वाक्य में प्रयोग सैनिक ने राम राज्यों में कई सैनिकों हैं. छात्र हमारे विद्यालय में 5वीं कक्षा छात्रों अच्छी तरह पढ़ते हैं. फोर्थ एक्सरसाइज என்ன அப்படின்னாக்க किसने किससे. फोर्थ एक्सरसाइज என்னப்பா? किसने किससे कहा. என்னன்னு கேட்டிங்கன்னா, कुमार देखो हमारे आश्रम में कोई जानवर आया है அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். कुमार देखो, कुमारा இளைஞனே, சிறுவனே அப்படிங்கிற, குமாரன்னா சிறுவன், சிறுவனே பார், ஹமாரே ஆஷ்ரமே நம்முடைய ஆசிரமத்தில் கோயி ஜான்வர் ஆயாகை ஏதோ விலங்கு வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இது யார்கிட்ட சொன்னா அப்படின்னா, ஏக் சாத்திர லவ் சே கஹா, ஒரு பையன் லவனிடம் சொன்னான். இதுதான் ஆன்சரு. ஆன்சர் என்ன? ஏக் சாத்திர லவ் சே கஹா. ஓகேவா? குமார் தேக்கோ ஹமாரே ஆஷ்ரம் में कोई जानवर है, जानवर आया हैங்கிறது கொஷின். அதுக்கு ஆன்சர் ஏக் சாத்திர லவ் சே கஹா. இதுதான் ஆன்சர். இது எழுதினா மார்க்கு. அடுத்து சாதியோं யக்தோ அஸ்வமேத யஜ்ஞா கோடாகை. சாதியோனாக்க நண்பர்களே எப்படி சொல்லலாம், குழந்தைகளே, யக்தோ இது அஸ்வமேத யாகத்திற்கான குதிரை அப்படிங்கிறாங்க. இது யார்கிட்ட சொல்கிறா? லவ் अपने मित्र से कहा. லெவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்கிறான். யார் சொல்கிறா? லெவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்கிறாரு. फर्स्ट क्वेश्चन कुमार देखो हमारे आश्रम में कोई जानवर आया है. एक छात्र लव से कहा. सेकेंड वन शादियों यब तो अश्वमेध यज्ञ का घोड़ा है ना के लव अपने मित्र से कहा. ஓகேவா? தேர்ட் ஒன்றா என்ன கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீர் பாலக் இன் சைனிகோசே மத் ஜக்டோ. வீர பாலகர்களே, இந்த போராளிகளுடன் சண்டையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறா? லக்ஷ்மண் கா புத்திர சந்திரகேது வீர் பாலக் சே கஹா. யார்கிட்ட சொல்கிறா? லக்ஷ்மணுடைய பையன் பேர் என்ன? சந்திரகேது. அந்த வீர பாலகர்களிடம் சொல்கிறாப்புல. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகேவா? வீர் பாலக்கின் சைனிகோசே மத் ஜகடோ அப்படின்னாக்கா சண்டையிடக்கூடாது அப்படின்னு வீரபாலகர்களே அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறான்? லக்ஷ்மண் கா புத்திர சந்திரகேது வீர் பாலக் சே கஹா. ஓகேவா? இதோட நம்மளுக்கு எக்ஸசைஸு கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் ஆகுது. எல்லாத்தையுமே 1 செகண்ட் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டாக என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உச்சித்த சப்த சுன்கர் வாக்கியம் கோ பூரா कीजिए. ஃபில்லப்ஸ் தான், ஒன்றும் கிடையாது. சைனிக் டேஷ் அப்படின்னா சைனிக் லட்டே ஹை. செகண்ட் ஒன் கோடா டேஷ் அப்படின்னாக்கா கோடா தவுட் ரஹா ஹை. ஓகேவா? தேர்ட் ஒன்று என்ன இருக்குது? சாத்திர டேஷ் சாத்திர பட்டே ஹை. யுத்த டேஷ் யுத்த ஹோத்தா ஹை. ஆங்க் டேஷ் ஆங்க் குல்தி ஹை. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்குறோம்? लिंक जानिए ना का जेंडर. लिंक ना जेंडर. घोड़ाना घोड़ी. बालक बालिका. राजकुमार राजकुमारी. पुरुष स्त्री. पिता माता. बेटा बेटी. पुरीदा? அடுத்ததா वाक्यों में प्रयोग. सेंटेंस मेकिंग. सैनिक ना राम राज्यों में कई सैनिक हैं. राम राज्यों में कई सैनिकों हैं. छात्र हमारे विद्यालय में 5वीं कक्षा छात्रों अच्छी तरह पढ़ते हैं. ஓகேவா? அடுத்ததாக என்ன பார்க்குறோம்? किसने किससे कहा. कुमार देखो हमारे आश्रम में कोई जानवर आया है. एक छात्र लव से कहा. इदा आंसर. शादियों एक तो अश्वमेध यज्ञ का घोड़ा है. அதுக்கு ஆன்சர் என்ன? லவ் अपने मित्र से कहा. புரியுதா? அடுத்தது என்னது? வீர் பாலக் இன் சைனிகோ சே மத் ஜகடோ அப்படிங்கிறது கொஷின். அதுக்கு லக்ஷ்மண் கா புத்திர சந்திரகேது வீர் பாலக் சே கஹா. லக்ஷ்மண் கா புத்திர சந்திரகேது வீர் பாலக் சே கஹா. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கான 7th லெசனோடைய எக்ஸசைஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இது நல்லா கவனித்து நல்லா படிச்சிருங்க. எக்ஸாமுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் ஆகி நல்லா எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தன்யவாத் சாத்ரோம்.